திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. இது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடா வந்து திருந்தா விட்டாய் திருட்டை ஒழிக்க முடியாது. மனசு மேலும் கீழும் புறாது இருக்குது. எல்லாம் பொதுவாக போனா இங்கே கெடுக்குத நோக்கம் இருக்காது, எடுக்குத நோக்கம் இருக்காது. சிந்திச்சு பார்த்து திருடிய கூட்டம் திருட்டை திருடாதே பாப்பா திருடாதே. சிந்திச்சு பார்த்து திருடிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. இது தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடா பாட்டு திருந்தா விட்டாய் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, இருக்குது எல்லாம் பொதுவாக போனா இங்கே எடுக்கிற புத்தியும் இருக்காது, கெடுக்கிற புத்தியும் இருக்காது. மனசு மேலும் கீழும் புரளாது. ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸு கண்டுபிடிக்கவங்க எல்லாமே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு இருந்தோடனே அப்போ எல்லாத்தையும் ஒன்றிய தலைவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்காரங்கிட்ட ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்களே அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பைக்குக்கு மோட்ரு பைக்குக்கு சார்ஜை ஏற்றி ஒன்று வண்டியில் ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு பேட்டரியில் கரண்ட்டு சார்ஜை ஏற்றி அது ரிப்பேர் பார்க்குற ஸ்டெப்பனி சாமான்கள்லாம் பைக்கில் இருக்கட்டும், அதே மாதிரி மோட்ரு சைக்கிளில் இருக்கட்டும், அதே மாதிரி சைக்கிளில் இருக்கட்டும், அதே மாதிரி பல்சரில் இருக்கட்டும். ஸ்டெப்பனி நம்ம இடவில் நின்றுச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்டெப்பனி போட்டு ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஒர்க் ஷாப்பு வேலை பார்க்குறதுக்கு எல்லாம் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. பல்சருக்கு வந்துட்டு ஒன்று காரில் பல்சரில் போட்டு போய்கிட்டு இருக்கட்டும், 2 பெரிய அந்த பல்சருக்குள்ளே பேட்டியை கரண்டி ஏற்றி 2 எக்ஸ்ட்ரா அவங்க கையில் கொடுத்துருங்க. அவங்க அந்த ஸ்டெப்பனி ஒர்க் ஷாப்பு பார்க்குற ஸ்டெப்பனி வேலை பார்க்குறது 2 கரண்டை ஏற்றி பேட்டரியில் போட்டு இருக்கட்டும். பஸ்ஸில் 60 பேர் ட்ராவல் போய்கிட்டு இருக்கு. அதோடைய வேகம் 40ல் போய்கிட்டு இருக்கு. அதில் பெரிய பேட்டரியில் கரண்ட்டு சார்ஜை ஏற்றி போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 பெரிய பேட்டரியில் கரண்ட்டு சார்ஜை ஏற்றி 2 அந்த மெக்கானிக்கு அவங்க ரிப்பேர் பார்க்க ஸ்டெப்பனி சாமான்கள் 2 கரண்ட்டை ஏற்றி பெரிய பேட்டரி உள்ளே போட்டுருங்க. அப்படியே காலையில் 6 மணிக்கு எந்த வாகனங்க எடுத்தாலும் நைட்டு 9 மணி வரைக்கும் சர்ருன்னு போய்கிட்டே இருக்கணும். எந்த வண்டியாவது இடைவெளில நின்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தலைவர் சொல்கிறாரு, ஒரு அரை மைலுக்கு தூரம் நம்ம சைக்கிளுக்கு மோட்ரு பைக்குக்கு மோட்டருக்கு பல்சருக்கு பஸ்ஸுக்கு எல்லா பேட்டரியிலையும் கரண்ட்டுகளை சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றி அங்கங்கே தானியம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதே உங்களுக்கு நல்லா கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி கடைகளை அரை மைல் தூரம் நான் கரண்ட்டு ஏற்றி பேட்டரி தானியம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது. காலையில் 6 மணிக்கு எந்த வண்டி எந்த வாகனத்தை எடுத்தாலும் நைட்டு 9 மணி வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நிற்கிறதுக்கு இங்கே சான்ஸு கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு மெக்கானிக்காரங்கிட்ட ஆராய்ச்சி விஞ்ஞானி கண்டுபிடிச்சவங்ககிட்ட ஆரம்ப உலகத்தில் பைக்கு காரு பல்சரு மோட்ரு சைக்கிளு பஸ்ஸு ஆரம்ப உலகத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஆரம்ப உலகத்தில் கண்டுபிடிச்சி முதல்ல நம்ம உலகத்தை கண்டுபிடிச்சி வாகனங்க எல்லாம் ரன்னிங்கில் செயல்பட்டு போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்றிய தலைவர் அந்த விஞ்ஞானி ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிக்கவங்க அந்த டிரைவர்கிட்ட எல்லாம் வந்துட்டு மீட்டிங்கு போட்டு ரொம்ப தெளிவாக
துல்லிகரமாக கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த ஆராய்ச்சி விஞ்ஞானி கண்டுபிடிச்சவங்க பல்சரு, மோட்ரு பைக்கு, மோட்ரு சைக்கிளு, பஸ்ஸு கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க, ஐயா இன்னொரு 3 வீலில் ஒரு வாகனத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதில் பின்னாடி ஒரு 4 பேர், டிரைவர் ஒரு ஆள், முன்னாடி 2 பேர், மொத்தம் 6-7 பேர் அதில் ட்ராவல் போகலாம் ஐயா. அதுக்கு வேகம் வந்து ஒரு 35 வேகம் நான் வச்சுருந்தேன் ஐயா. கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி உங்கள் ஆசைப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி அதையும் வந்து நம்ம ஊருக்குள்ளே ஓட விடுங்க. எங்கே காடு இருக்குது இடம், தண்ணி இருக்குது இடம், குளம் இருக்குது இடம், எங்கெங்கே இயற்கை வளம் இருக்க இடத்துலலாம் நம்ம சனங்க மக்களை பூரா விட்டுட்டு வந்தேன். அங்கே வரைக்கும் நம்ம வாகனங்கள் எல்லாமே டோட்டலாக போய்கிட்டு இருக்கட்டுங்க அப்படின்னு டிரைவர் எல்லாத்துட்டையும் விஞ்ஞானியாளர்கிட்ட ஆராய்ச்சியாளர்கிட்ட கண்டுபிடிச்சி பேசுகிறாப்புல. அப்போ ஊருக்காரங்க எல்லாம் சின்ன பசங்க, குழந்தைகள், மழலை குழந்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க, ஐயா நீங்கள் பெரிய டாட்டாவாக இருக்கணும், பெரிய டாட்டா நிர்வாகத்தில் நீங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆள் மாதிரி பேசுகிறீங்க. டாட்டா நிர்வாகம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சில பேர் பேச்சுவார்த்தை நடக்கு. இது நம்ம ஆரம்ப உலகத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேசுகிறார். அந்த பெரிய டாட்டானா பெரிய நிர்வாகம், பைக்கை கண்டுபிடிக்க, அதை கண்டுபிடிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணி செய்கிறது, உதிரி சாமானை செய்கிறது, பெரிய டாட்டா உள்ளவங்க, கண்டுபிடிக்கவங்க, ஆராய்ச்சி உள்ளவங்க மத்தியில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எங்கள் ஆரம்ப உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலை. அதில் ஒருத்தன் வந்து சொன்னால் இன்னும் வருத உலகத்தில், இன்னும் வருத ஜென்ம தலைமுறையில் இந்த மாதிரிலாம் வரும், அதில் உங்கள் பேர் இருக்கும், அவங்களெல்லாம் உங்களை பார்ப்பாங்க, கவனித்து பார்ப்பாங்க, அவங்க மனசு மூலையிலையும் ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் இடம் பெறுவார் அப்படின்னு பேசுகிறாங்க. அதில் ஊருக்காரன் ஒருத்தன் பேசுகிறான், எப்போ டாட்டாவும் வேண்டாம், நிர்வாகம் வேண்டாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானம் பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளோட போட்டுமையா. இது அது வரைக்கும் நீ இருக்கியோ நான் இருக்கியோ யார் இருக்காங்க, பல தலைமுறை, பல ஜென்ரேஷன், பல விதிமுறைகளை ரொம்ப நாள் கழித்து அது பார்த்து பரிசீலிக்கக்கூடிய யார் இருக்காங்களோ, யார் இல்லாமல் போகிறாங்களோ, அது நடக்கட்டுப்பா. இதோடு நான் ப்ரோக்ராமை முடித்து கொள்கிறேன். இது 80வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிருங்க. உலகம் முழுவதும் சனங்களோடு எல்லா மக்களும் ஜெயம் வெற்றி செயத்தோடு வெற்றியோடு வாழ்ந்து கொண்டே இருப்பான். முடித்து கொள்கிறேன். உங்களோட இருந்து நான் விடை பெற்று அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் சந்திக்க வருகிறேன். எல்லோரும் போங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. மழலை குழந்தைகளா, சின்ன பசங்களா, குட்டீஸுகளா, எல்லாமே போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் டாட்டா. போயிட்டு வாங்கம்மா, டாட்டா.